என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் இந்த சிறிய தியானத்தை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அவருடைய பிறப்பிலே எத்தனை பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது 3 மிக முக்கியமான பட்டங்களை அவரிடத்திலே நாம் பார்க்க முடியும். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அங்கே 1ஆவது அதிகாரம் 21ஆவது வசனம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். முதலாவது, இயேசு இரட்சகராக பிறந்தார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, இரட்சகராகிய இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே ரட்சிப்பு மிக அவசியமானது. ரட்சிக்கப்படாம இந்த பண்டிகையை கொண்டாடுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ரட்சிக்கப்படாம ஒருவேளை இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு இருந்தா, இன்றைக்கு நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன், இது இரட்சணிய நாள், இது அனுக்கிரக காலம். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய அந்த இருதயத்தை திறந்து கொடுங்க. உங்க வாழ்க்கையில பிறக்காம நீங்க கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் வீணாயிருமே. ரட்சிப்பு இல்லாம இரட்சகருடைய பிறப்பை கொண்டாடி என்ன பிரயோஜனம்? இயேசு உங்கள் வாழ்க்கையில பிறக்கட்டும். உங்களுக்கு நீங்கள் தயவு செய்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தீர்மானம் செய்யுங்க. முதலாவது, இயேசு இரட்சகராக பிறந்தார். இரண்டாவதாக அந்த 23ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இரண்டாவது இம்மானுவேல். முதலாவது சொன்னேன் அவர் இரட்சகர், இரண்டாவது இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அந்த பழைய நாட்களில் தேவனை ஒரு மனிதன் தன்னோடு கூட வைத்திருப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. ஆண்டவர் தம்முடைய ஆவியை எல்லாரிடத்திலும் கொடுத்தாரா என்றால் இல்லை. ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஒரு சிலருக்கு தான் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களை கத்த தம்முடைய வல்லமையை கொடுத்து பயன்படுத்தி வந்தார். ஆனால் பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் பிறந்த பொழுது நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்பினார், நமக்குள் தம்முடைய ஆவியை கொடுக்க விரும்பினார், நம்மோடு கூட தேவன் வந்து தங்க விரும்பினார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! பிரியமானவர்களே, மனுக்குலத்தை தேடி வந்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு, அவர் இம்மானுவேல். இயேசுவோடு இந்த பண்டிகையை கொண்டாடுறீங்களா? அவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு இந்த அனுபவத்தை உங்க வாழ்க்கையில பெற்றிருக்கிறீங்களா? இயேசு இல்லாம இந்த பண்டிகையை ஒருவேளை நீங்க கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா, தயவு செய்து இயேசு உங்கள் வாழ்க்கையில வந்து பிறக்க தயவு செய்து இடம் கொடுங்க. அவருக்காக எதை வேணாலும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். தேவன் என் கூட இருக்க விரும்புகிறார், எனவே அவருக்கு பிரியமில்லாதது எதுவும் எனக்கு வேண்டான்னு சொல்லி உங்க வாழ்க்கையிலிருந்து அவருக்கு பிடிக்காததெல்லாம் தூக்கி போட்டுருங்களேன். இம்மானுவேல் உங்களோடு இருப்பார். மூன்றாவதாக மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? மூன்றாவது, அவர் பிறக்கும்போது ராஜாவாக பிறந்தார். அவர் இரட்சகராக பிறந்தார், இம்மானுவேலராக பிறந்தார். மூன்றாவது, அவர் ராஜாவாக பிறந்தார். அவர் ராஜாவாக பிறக்க என்ன காரணம்? இயேசு ராஜா, அதாவது நம்மை ஆளுகை செய்கிறவர். பிரியமானவர்களே, இயேசு உங்கள் வாழ்க்கையில ஆளுகை செய்கிறாரா? இந்த பண்டிகை நாட்கள்ல இயேசுவின் ஆளுகைக்குள்ள வராம இந்த பண்டிகையை கொண்டாடுனீங்கன்னா இதுவும் வீணானதே. இயேசுவோடு கூட இந்த பண்டிகையை கொண்டாடுங்க. இயேசுவின் ஆளுகைக்கு உட்பட்டு இந்த பண்டிகையை கொண்டாடுங்க. உங்க வாழ்க்கையை யார் ஆளுகை செய்கிறா? ரோமர் 6ஆம் அதிகாரத்துல
பாவம் உங்களை ஆளாதிருப்பதாக என்று 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உங்களை ஒருவேளை பாவம் ஆளுகை செஞ்சிட்டு இருந்தா அந்த ஆளுகையை மாற்றுங்க. இயேசுவே நீங்க வாங்க, நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி இயேசு ராஜாவுக்கு உங்க வாழ்க்கையின் முழு ஆளுகையை கொடுங்க. உங்க குடும்பத்துல இயேசு ஆளுகை செய்யட்டும், உங்க வாழ்க்கையில இயேசு ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் ஆளுகையில இந்த பிறந்த நாளை கொண்டாடுங்க. அதுக்காக தான் இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1 தீமோத்தேயு 3:16 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தின்படியே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற விசுவாசத்தோடு இந்த பண்டிகையை கொண்டாடுவோம். கர்த்தர் இந்த பண்டிகை நாட்களில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களுக்காக பிறந்தவரே, ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்ய பிறந்தீர், எங்களோடு கூட இருக்க பிறந்தீர், எங்களை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க பிறந்தீர். இன்னும் ஒரு வேளை இந்த வார்த்தையை கேட்கிற யாராவது அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாம இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தா, இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தாங்க. உங்களுடைய ஆளுகையை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். அப்பா, தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை பிறக்கட்டும். இந்த நாள்ல ஆண்டவரே, நீர் இவர்கள் வாழ்க்கையில இவங்க குடும்பத்தில் பிறக்கிறதுனால எல்லா விதமான போராட்டங்களும் ஓய்ந்து போவதாக, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டாவதாக. இந்த நாட்களில் யார் யார் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவையை சந்தித்தருளும். இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நன்மைகளையும் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க வல்ல கரத்தில் உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.